வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2 செய்தி. முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊரில் ஐபிஎல் டோர்னமெண்ட் நடக்குதுல்ல, அது மாதிரி யூகேல தி 100 அப்படிங்கிற டோர்னமெண்ட் கிரிக்கெட் போட்டி நடக்குதுங்க வருஷம். இந்த வருஷம் 2026 பார்த்தீங்கன்னா ஜூலை தொடங்கி ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும். ஐபிஎல் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தி 100 அப்படிங்கிற டோர்னமெண்ட் அங்கே யூகேல நடக்கும். காவ்யா மாறனுக்கு சொந்தமான காவ்யா மாறன் யார்? சன் குழுமத்துடைய ஓனர் கலாநிதி மாறனுடைய பொண்ணு தான் காவ்யா மாறன். அவங்க தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படிங்கிற ஃப்ரான்ச்சைஸை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் தி 100 அப்படிங்கிற டோர்னமெண்ட்டில் சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரான்ச்சைஸையும் நடத்தி வராங்க. இப்போது தி 100 அப்படிங்கிற டோர்னமெண்ட்டுக்கான ஏலம் வந்து சமீபத்தில் நடந்திருக்கு. அதில் சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அப்படிங்கிற அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு வீரர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது ஏலத்தில் காவ்யா மாறன் எடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் பிளேயரை அபுரர் அகமது அப்படிங்கிற பாகிஸ்தான் பிளேயரை நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. இதில் இந்த அபுரர் அகமது இருக்கார்ல, அவர் நம்மளுடைய அபிநந்தனை மார்க் பண்ணவன், அபிநந்தனை கிரிட்டிசைஸ் பண்ணவன் இந்த அபுரர் அகமது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் சிந்தூர் சமீபத்தில் நடந்துச்சுல, அதற்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டு, அதற்கு எதிராக ரீல்லாம் போட்டவன் இந்த அபுரர் அகமது. அவனை காவ்யா மாறனுடைய சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அப்படிங்கிற டீமு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக? நம்ம நாட்டுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த ஒரு பிளேயரை எதுக்காக காவ்யா மாறன் தேர்ந்தெடுத்தாங்க? தேவையே இல்லையே, வேறு பிளேயர்ஸாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமையும் பேன் பண்ணுங்கள் ஐபிஎல்லிருந்து அப்படின்னு சமூக வலைதளத்தில் ஹேஷ்டேக்கை பொதுமக்கள் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது சன் குழுமத்துக்கு, காவ்யா மாறன் தரப்புக்கு, கலாநிதி மாறன் தரப்புக்கு ஒரு பெரிய பேக் ஃபயராக மாறி இருக்கு, செட்பேக்காக மாறி இருக்கு. ஸோ மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக எந்நேரம் வேண்டுமானாலும் பாகிஸ்தான் பிளேயர் அபுரர் அகமது ரிலீஸ் செய்யப்படலாம். அந்த தி 100 அப்படிங்கிற டோர்னமெண்ட்டில் சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அப்படிங்கிற அந்த டீம்லேருந்து விடுவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு அதிகாரிகள் நேற்று சில புள்ளி விவரங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 2021 எவ்வளவு கொலை சம்பவங்கள் பதிவாயிருக்கு தமிழகத்தில்? 1597 கொலை சம்பவங்கள் பதிவாயிருக்கு. ஒவ்வொரு வருஷத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிருக்கு. 2024 1490 கொலை சம்பவங்கள், 2025 1461, இப்படி வருஷம் இந்த எண்ணிக்கை வந்து குறைந்து வருது அப்படின்னு அதிகாரிகள் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தாங்க. அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு, நேராக என்சிஆர்பி ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் 2021 வருடம் தமிழகத்தில் நடந்த கொலை சம்பவங்கள் அப்படின்னு 1686 அப்படின்னு என்சிஆர்பி ரிப்போர்ட்டு சொல்லுது. ஆனால் நேற்று அதிகாரிகள் அது 1597 அப்படின்னு சொல்லிட்டு குறைத்து சொல்கிறாங்க. இந்த என்சிஆர்பி ரிப்போர்ட்டு எப்படி வந்து போடப்படுது? மாநில அரசுகள் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணுவாங்க, சென்டருக்கு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி அதன் அடிப்படையில் எல்லா மாநிலங்களையும் சேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்சிஆர்பி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவாங்க. ஆனால் 2024-25 வருடத்துக்கான இந்த புள்ளி விவரங்களை தமிழக அரசாங்கம் சென்டருக்கு இப்போ வரைக்கும் வழங்காமல் மறைச்சி வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழக அரசாங்கம் சொல்லக்கூடிய 2024-2025 டேட்டாவை நம்ம எப்படி நம்ப முடியும்? ஆல்ரெடி தமிழக அரசாங்கம் சென்டருக்கு வழங்கிய அந்த டேட்டாவே இப்போ தப்பாக இருக்குது. என்சிஆர்பியில் 1686 இருக்குது. ஆனால் நேற்று ப்ரெஸ் மீட்டில் அதிகாரிகள் 1597 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு குறைச்சி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2024-25 இவங்க சொல்கிறத நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. இது சம்பந்தமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னும் வலியுறுத்தியிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த பதிவு தமிழகத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.